மிஸ்டர் புத்தக புழு காத்துட்டு இருக்கான் பாரு. என்ன விசேஷம்டா? எனக்கு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சிக்கு சீட் கிடைச்சிருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு அமெரிக்கா போறேன். என்னடா உடற? இவ்வளவு நாளா 3 உடலும் ஒரு உயிருமா இருந்திருக்கும். திடீர்னு நாட்டை விட்டே போறேங்கிற. உன்னை போக விட மாட்டோம். உன்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? 2 வருஷம் தாண்டா. எம்எஸ்சி முடிச்ச உடனே திரும்பி வந்துடுவேன். அமெரிக்கா போற எல்லாருமே இதான் சொல்றாங்க. அங்க போன அப்புறம் 2 வருஷங்கிறது 20 வருஷம் ஆயிடுது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமாடா? நோ, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறடா. இன்னும் எதுக்கு போற? சுதந்திர மாதா சிலைக்கு கொடை பிடிக்க போறியாப்பா? இங்க என்ன கஷ்டம்? ஆளப்பாரு, இங்க இருந்தா இவருக்கு எம்எஸ்சி சீட்டு கிடைக்காதாக்கும். மனுஷனுக்கு சிறகு இருக்கணும். பறவை மாதிரி அவன் உலகத்தை சுத்தி பார்க்கணும். மலை, நதி, சமுத்திரத்துக்கு மேல அழகா பறக்கணும். பூமியை சுத்தி பார்க்கறதுக்கு அவனுக்கு சிறகு அவசியம் தேவை. ஏய், சிறகு பொறகுன்னு கதை கட்டி அமெரிக்காவுக்கு பறக்க பார்க்காத. மனுஷனுக்கு வேண்டியது சிறகுகள் இல்லடா, வேர்கள். இருக்கிற இடத்திலேயே ஆழமா வேர் ஒன்றி இங்கே வளரணும்டா. நம்ம பூமியோட சத்தெல்லாம் உறிஞ்சி இங்கே பலன் கொடுக்கணும். சிறகா சிறகு. எதுக்கு சும்மா ஆர்கியூ பண்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மனுஷனுக்கு சிறகு வேறு 2 இருந்தா நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? சிறகு ஆகாயத்துல பறக்கிறவன் எப்படி வேறு ஒன்ற முடியும்? இந்த பாரா, இந்த அமெரிக்கன் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணு. நாம 3 பேருமா சேர்ந்து இங்கே ஏதாவது சாதனை பண்ணலாம். சாதனை? எங்க? எல்லா இடத்துலயும் லஞ்சம் கேட்கறாங்க, ஜாதியை கேட்கறாங்க. படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கிறது இல்ல, மனுஷனுக்கு சுகம் கிடைக்கிறது இல்ல. அமெரிக்கால தேவைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். மனுஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியே இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க பிரச்சனையை சந்திச்சா கூட பட்டினி தான் மிச்சம். ஒரு ஜாபை தேடி பாரு, கஷ்டம் புரியும். உன் தேசபக்திங்கிற சென்டிமெண்ட் எரிஞ்சு சாம்பலா போயிடும். எந்த இடத்துலயும் லஞ்ச பணம், முறைகேடு, சர்வாதிகாரம், பலாத்காரம். நிஜம்டா, நீ சொல்றதெல்லாம் நிஜம். இந்த ஹார்ட் ரியாலிட்டிஸ்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு கூட நம்ம தேசத்தை நம்ம நேசிக்கிறோம்டா. நம்ம அம்மா ஏழை, கிழிஞ்சு போன சேலை கட்டிருக்காங்கன்னு பட்டு சேலை கட்டிருக்க வேற யாரையோ அம்மானு கூப்பிட முடியுமாடா? சூர்யா, நான் மகாத்மா காந்தி இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு இந்த தேச அறிவு தேவையில்லை. எனக்கு என் லைஃப் முக்கியம். You are trying to escape. You are being opportunist. நீ சொல்றதை எல்லாம் பார்த்தா உனக்கு பொறாமைன்னு நினைக்கிறேன். You are jealous. ஜெலசி இல்ல சஷாங்க். நம்ம சஷாங்க் நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிடக்கூடாதுங்கிற மன வேதனை தான். டேய் சஷாங்க், இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்துட்டோம், விட்டுட்டு போறியா? I'm sorry. சூர்யா, நீ தேவையில்லாம எமோஷன் ஆயிட்ட. உனக்கு நிஜமா என் மேல அன்பு இருந்தா 2 பேரும் நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க. See you all. உன்னை அழைத்தது நண்பனே, எந்த பிருந்தாவனம் கவர்ந்தது எங்கள் கண்ணனின் கண்களே. தூக்கம் எங்க இருந்தியா வரும்? நீ ஒரு கான்ட்ராக்டர், வெறும் மணலாலேயே பெருசு பெருசா பில்டிங் கட்டுற. அரசாங்க இன்ஜினியர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பில் பாஸ் பண்ண வைக்கிற. கட்டாத கட்டடத்துக்கே காசு வாங்குற. அந்த மல்லிகை குளம் ஓவர் டேங்க் விழுந்தப்பவே உனக்கு புத்தி வந்திருக்கணும். 3 மாடி கட்டடம் கட்டினீங்கன்னா 1 மாடி தான் மேல இருக்கு, 2 அண்டர் கிரவுண்ட் ஆயிடுது. இந்த லட்சணத்துல இருந்தா உன் கனவுல போலீஸ் வராம ரொம்ப ஊர்வசியா வருவாங்க. ஏன்பா மனசை கெடுக்கிற? இந்த வயசான காலத்துல எவனாவது 2ஆம் கல்யாணம் பண்ணிக்குவானா? நான் என்ன பண்ணாலும்
அது சஷாங்குக்காகத்தான். பணத்துக்காக பலவித தப்பு செஞ்சது, குடிச்சது, திருடினது, சிகரெட் பிடிச்சது, லஞ்சம் கொடுத்தது எல்லாம் அவனுக்காகத்தான். யோ, சும்மா நிறுத்தியா? நீ பேராசை பிடிச்சு அலைஞ்சிட்டு ஓன் பாவத்தை அவன் தலையில ஏன் கட்டுற? பின்ன ஓன் தலையிலயா கட்டுறது? அப்பா சம்பாதிச்ச பணம் மட்டும் வேணும், ஆனா பாவம் மட்டும் வேண்டாம் இல்ல? என் ரெண்டாம் தாரம் இவன்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. இவன் அமெரிக்காவுக்கு போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நீயாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுப்பா. இரு பண்றேன். சஷாங்க், உங்க அப்பா பேச்ச கேட்டா இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீங்க ஒருத்தராவது போகணும்னு சொன்னீங்களே, அதுவே சந்தோஷம். டேய் சஷாங்க், என்னை விட்டு போகாதப்பா. என்ன தனியா விட்டு போனேன்னா நான் செத்து போயிடுவேன் அட சஷாங்க். சும்மா நிறுத்தியா? 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க ஒழிய ஒரு நாளாவது செஞ்சியா? ஊருக்கு போறவன சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பணும். வா, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வருவான். வேண்டாம், அவர் அங்க இருக்கிற அடுக்கடுக்கான பில்டிங்க பார்க்கவும் வேண்டாம், அதெல்லாம் இவர் கனவுல விழவும் வேண்டாம். அது சரி, எங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? 2 பேரும் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. யாரும் வேண்டாம், நான் ஒருத்தனே போய்க்கிறேன். வரேங்க. கடல்களை தாண்டி செல்ல இதயம் ஒன்று ஏங்குதே. கரையில் வந்தே மோதும் மலை போல் கனிந்த நெஞ்சங்கள் வாழ்த்துவே. Bon voyage. டேக் கேர் ஷாங்க். வாரத்து ஒரு லெட்டர் போடுங்க. எங்கெல்லாம் மறந்துடாதோ. சந்திரனோட ஒரு முகம் சூரியனுக்கும் பூமிக்கும் என்னைக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூடவே இருந்தா கூட சஷாங்கோட இன்னொரு முகம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. அதான் நம்மளை விட்டுட்டு பறந்து போயிட்டான். எம்எஸ்சி முடிச்சுட்டு திரும்பி வந்துருவான்ல? வரமாட்டான் பூமி, அவன் வரமாட்டான். அமெரிக்காக்கு எந்த அளவு காந்த சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாது. நம்ம மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பிறந்த சஷாங்குங்கிற பையனை தன் பக்கம் இழுத்துக்குதுன்னா இன்னும் இந்தியால இருந்து எவ்வளவு கோடி கோடி புத்திசாலிகளை கவர்ந்து மயக்கி இருக்கும் அந்த தேசம். பிறந்த மண்ணையே மறக்க வச்சு தன் பக்கம் இழுத்துக்குதுன்னா what a great country அமெரிக்கா மாட்டை. நம்ம இந்தியாவுக்கு நிறைய உற்பத்தி சக்தி இருக்கு சூர்யா. போ பூமி, இந்தியாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்தியா கிரேட் கண்ட்ரி ஆக போகுதுன்னு சொல்றத கேட்டு கேட்டு போர் அடிக்குது பூமி. எப்ப கிரேட் ஆகுது? இந்த மாதிரி வெளிநாட்டு மயக்கம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற வரைக்கும் ஆகவே ஆகாது. I wish somehow this brain drain stops completely. இன்னும் கொஞ்சம் காயப்படுங்க. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வாங்க, அந்த வெயில் பக்கம் போடுங்க. பாலனா, ஏதாவது லெட்டர் இருக்கா? இந்த பேக்ல இருக்கிறது எல்லாம் லெட்டர் தான். ஆனா உனக்கு ஒண்ணும் வரல. அமெரிக்கால வந்திருக்கோம் பாருங்கண்ணே. முதல்ல வாரத்துக்கு ஒண்ணு வந்துச்சு, அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சு, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சு, 6 மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சு. இப்ப என்னடா எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல.
உன் சீக்ரெட் லவருக்கு லெட்டரா? ஆமா. எழுது எழுது. உங்க 2 பேரும் யார் முதல்ல காதலிச்சீங்க? அவ பேர் என்ன நான் கேக்குறேன்ல. புடுடா புடுடா நான் காதலிக்கிறேனே. புடுடா. சோனியா. ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் உன்னை தேடியே உயிர் உடல்தான் பாடுதே கண்டே அன்பு தேவே பாடல் நீதானே 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் உன்னை தேடியே உயிர் உடல்தான் பாடுதே கண்ணே அன்பு தேவே பாடல் நீதானே 100 ஜென்மங்கள் பாசங்களில் மலர்ந்தாடவா எந்தன் ஆத்மாவின் இசை நீயே நினைவினல் மழையில் அழகாய் என் நெஞ்சில் மலர்கிறதே ஓ என் மேக மல்லிகையே என் நெஞ்சில் இருப்பவளே உன் ஆசை குழுதடி மாறாது காதலடி என்னுயிரே எனக்காக பிறந்தவளே 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் உன்னை தேடியே உயிர் உடல்தான் பாடுதே கண்ணே அன்பு தேடியே பாடல் நீதானே 100 ஜென்மங்கள் இவள் பார்வை அழகே மனதே பாய்கின்ற ஜீவனதே மல்லிகா மலைச்சாரல் மானே ஸ்வர்க்கத்தின் சுகவாழ்வே ஓ ஸ்வர்க்கத்தின் சுகவாழ்வே என் காதல் மலரே என் வாழ்க்கை நீதானே உன்னிகள் நான் தானே கடைசி வரை துணை வருவேன் நானே 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் உன்னை தேடியே உயிர் உடல்தான் பாடுதே கண்ணே அன்பு தேவே பாடல் நீதானே எவ்வளவு நல்ல கவிஞர் டானி எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பாட்டு எனக்கு எழுதி கொடுக்குறியா ஓ எஸ் யாருடா அவ பேர் என்னடா அதையும் எழுதி கொடுக்குறேன் ப்ராமிஸ்